ஹாய்ங்க. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நான் வெள்ளிக்கிழமைங்கிறதையே மறந்துட்டேன். நேற்று ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் டே என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவுங்களா. எப்போவுமே வியாழக்கிழமையே வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பேன். பூஜை ரூமுக்கு வந்து அந்த விளக்கு க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு தீபம் போட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இன்றைக்கி செம்ம சொதப்பலுங்க. நான் வந்து நேற்று லீவ் விட்டதுனால இன்றைக்கி ஆக்சுவலி மண்டே அப்படின்னே ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்துட்டு பொங்கல் கொடுத்தாங்க. என்னடி இன்னைக்கு திங்கக்கிழமை பொங்கல் கொடுக்குறேன் அப்படின்னு, லூசுக்கிறமே இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பயங்கர ஷாக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அட கடவுளே ஃப்ரைடேவா வரலட்சுமி நோம்பின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக எல்லாம் கழுவி வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு வெளியிலலாம் கழுவி எத்தனை வேலைங்க. ஸோ வெற்றிகரமாக பூஜையை முடிச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பூ. அதாவது பொதுவாகவே வந்து லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து மருதாணி வந்து அந்த பூவோட வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும், வாசம் பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா அம்மன்களுக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்மலுக்கு இன்றைக்கி வந்து மருதாணி பூ வந்து கிடச்சிது. ஸோ எல்லா அம்மனுக்குமே பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இனி வந்து ஈவினிங் வந்து பொங்கல் வச்சு கயிறெல்லாம் வாங்கி கோயிலில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமிங்கில் எப்படி மறந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி. எப்படியோ வெற்றிகரமாக வந்து கடன் 10 மணிக்குள்ளே அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சு பூஜை பண்ணேன். ஏன்னா நம்ம ஈவினிங் தான் சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலும் கூட மனசு கேட்காது இல்லைங்களா. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் கடவுளை கண்டிப்பாக கொண்டாடணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன் பர்சனலாக. ஸோ என் தங்கங்களுக்கெல்லாம் வந்து விளக்கு போட்டு பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இனி ஈவினிங் வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக தான் பூஜை பண்ணுறேன். நமக்கு என்ன சக்திக்கு முடியுமோ அதை பண்ணால் போதும். கடவுள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், எல்லாமே மனுஷனை உருவாக்குனது. மனசார நம்ம அன்பை கொடுத்து நம்ம உடலை வளைச்சி நம்ம கடவுளுக்காக ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நான் ரொம்ப நம்புகிறேன்.